Hello everyone. இந்த டியூட்டோரியல் வந்து ஜிம் சாஃப்ட்வேர் பற்றினது. ஆல்ரெடி ஜிம் சம்பந்தமான ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். இந்த ஜிம் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரேட் 11 ஐசிடியில் வந்து ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டியூட்டோரியல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, இமேஜ் எடிட்டிங் செய்ய விரும்புகிறவங்க வந்து இந்த டியூட்டோரியல்ஸ் பார்த்து வந்து ட்ரை பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன மாதிரி ஒரு நியூ இமேஜ் செக்ஷன் க்ரியேட் பண்ணுறோன்னு எல்லா சாஃப்ட்வேர் மாதிரி தான் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு சொன்னாவே ஃபைலை தான் கிளிக் பண்ணணும். கிளிக் ஆன் ஃபைல், கிளிக் ஆன் நியூ. இதில் பார்த்தோம்னா வித் ஹைட் இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து வித் டைம் ஹைட்டையும் வந்து சூஸ் பண்ணி கொள்ளலாம். அண்ட் சைடில் பாருங்கள் பிக்சல், பிஎக்ஸ்ன்னு சொல்கிற வந்து பிக்சல். உங்களுக்கு என்ன பிக்சலில் இந்த வித் ஹைட் வேணுமென்றதான். பிக்சல் இல்லாமல் நீங்கள் சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் உங்களுக்கு தேவையான ரேஞ்சில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓரேல்ஸ் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. கிளிக் ஆன் திஸ் ஆரோ. A4 சைஸ், A6 சைஸ் பேனர்ஸ் க்ரியேட் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து இதுக்கேற்ற மாதிரி டெம்ப்ளேட்ஸை வந்து சூஸ் பண்ணி கொள்ளலாம். அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்குது. நாங்கள் இப்போ இதை வந்து லேர்ன் பண்ணாமல் கொஞ்சம் லேட்டராக பார்ப்போம். கிளிக் ஆன் ஓகே. ஓகே, இதில் வந்து க்ரீன் கலர் வந்திருக்கேன்னு சொன்னால் இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன் வந்து க்ரீன். ஓகே, இப்போ என்னோடய பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டுக்கு நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். இது என்ன மாதிரி ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறது நான் பார்ப்போம். இதில் இருக்கிற எல்லாமே வந்து டூல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு டூல்ஸையும் நாங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். டோன்ட் வரி. இப்போ இதில் பாருங்கள் பெயிண்ட் பக்கெட் இருக்குது. இந்த பெயிண்ட் பக்கெட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் வந்து ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலாம். Shift+B. ஷிஃப்டோட B கொடுத்தீங்கன்னு சொன்னால் பெயிண்ட் பக்கெட் வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரீன் கலர் இருக்குது. இடத்துல வந்து நீங்கள் வந்து சூஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஒயிட். இதில் பாருங்கள் இந்த 4 க்ராஸ் மாதிரி இருக்குது. இந்த பாயிண்டில் வச்சு நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு ரெட் வேணும், க்ரீன் வேணும். இதில் ஒவ்வொன்று கிளிக் பண்ண நீங்கள் வந்து உங்களோட கலர் ரேஞ்சை வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அண்ட் திஸ் பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ண அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிறத நீங்கள் வந்து ஒப்சர்வ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். தென் ஒரு பாயிண்ட்டில் விட்டுட்டு நீங்கள் வந்து கிளிக் ஆன் ஓகே. ஓகே, தென் நவ் பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு. இதுக்குரிய லேயர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைட்டில் இருக்குது. இதில் பேக்ரவுண்ட் இருக்குது. ஓகே, இதே நீங்கள் வந்து பெயிண்ட் பக்கெட் இல்லாமல் கிரேடியன்ட் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் இருக்குது. ரைட் கிளிக் பண்ணி கிரேடியன்ட், இதுக்குரிய ஷார்ட்கட் கீ வந்து G. கிளிக் ஆன் இட். ட்ரை பண்ணி பாருங்கள். இது இருக்குது கிளிக் பண்ணி. இதில் கொஞ்சம் டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இதோட ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் வந்து ஒரு ஷேப்ஸ் இருக்குது. என்ன மாதிரி அதுக்கு இருக்கிற ஸ்டைல்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போ கிரேடியன்ட் அண்ட் ஃபில் பக்கெட் பார்த்துட்டோம். அடுத்து வந்து ப்ரஷஸ் பார்ப்போம். ப்ரஷ் சம்மந்தமான டியூட்டோரியல்ஸ் என்னோட அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஓகே, அந்த வீடியோஸையும் வந்து பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, see you in next video. Bye.